பண்றது? ஏப்பா நாம ஏன் நைட் f3 ஆடிடக்கூடாது? நைட் f3 நைட் f3 கிங் f3 அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு செக் வைக்க முடியும். சரி செக் வைக்கணும். மாஸ்டர் நம்ம பாயிண்ட்ஸ்ல டவுன் இருக்கு மாஸ்டர். அதனால வேண்டாம், எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல தான் இருக்கும். அந்த வேரியேஷனும் சரியா வரல. இல்ல நைட் f3 நைட் f3 ஆடினா நாம கிங் f3 ஆடினா தானே செக் வருது. நாம gf3 ஆடிடலாம். gf3 ஆடினா செக்மேட் வருமா? ஆஹா கஷ்டம். அவன் கிங்க திரும்ப பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா pawn to g3 ஆடிட்டா pawn to g3 அதான்ப்பா நகர்வு. அல்ல நானும் இப்ப நினைச்சிருக்கேன் மாஸ்டர். நம்ம pawn to g3 ஆடிட்டா அவங்க என்ன ஆடினாலும் நம்ம ரூக்க பின் பண்ணிடுவாங்களே. நான் முதல்ல நினைச்சேன் பின் பண்ணா பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பிஷப் c1 ஆடி செக்மேட்டே பண்ணிடலாமே. இல்ல அப்ப கூட ஒரு செக் வருது. மாஸ்டர் pawn to g3 விளையாடுனா கிங் லாக் ஆன மாதிரி கிங் லாக் ஆன மாதிரி தான். இருந்தாலும் அடுத்த நகர்வை நம்ம உறுதிப்படுத்திக்கலாமா? pawn to g3 ரூக்க வச்சு பின் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. ரூக் h1 வச்சுக்கோமே. ரூக் h1 னா பிஷப் c1. பிஷப் c1க்கு கிங் g4. கிங் g4 வந்தா என்ன பண்றது? மாஸ்டர் pawn g3 அடுத்து என்ன மாஸ்டர்? pawn g3க்கு ஏதோ ஒரு ரூக்க வச்சு பின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூக் h8 இல்லனா ரூக் a8 ஏதோ ஒன்னு ஆடி பின் பண்ணாங்கன்னா பிஷப் c1. பிஷப் c1க்கு கிங் g4. இதுவும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கேப்பா. சரி இன்னொரு வேரியேஷன் பா. பிஷப் c1 கிங் h4 g3. g3க்கு வந்து ஒருவேளை கிங் g4 ஆடினா ரூக் செக் வச்சிடலாம். அப்ப கூட கிங் வெளியில போகுது, தப்பிச்சு போகுது. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிஷப் c3 மாஸ்டர். பிஷப் c1. ஆமா மாஸ்டர் c1. knight h4 மாஸ்டர். duke e4 செக்மேட். அவ்வளவுதான். அதான் அப்ப முதல் நகர்வு நம்ம பிஷப் c1 தான். சரி அதே ஆடிடும். பான் புஷ் பண்ணி செக் வைக்காம ரூக்க வச்சு செக் வச்சு முடியும். அடுத்தது அப்பா இது எளிமையா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அதே ஃபீலிங் தான் மாஸ்டர். ஆனா உறுதிதான்ப்பா, ஆடிடுங்கப்பா. போனது கொஞ்சம் கடினமா கொடுத்துட்டேன்னு மனம் இறங்கி எளிதா கொடுத்தாங்க.
Master queen G6. Queen to G6. சிறப்பு அடுத்த நகர்வு King D8. Queen G8. விளையாடுங்கப்பா சிறப்பு அதான் அவ்வளவுதான். அடுத்தது மாஸ்டர் எனக்கு 3% போற மாஸ்டர். நம்ம இன்னைக்கு இந்த சர்வைவல்ல வேகமா புல்லட் மோட்ல பண்ணி முடிச்சிடலாம்ப்பா. அதான் விட்டு விட்டு போயிடுது இல்ல. அன்னைக்கு கூட 50க்கு மேல பண்ணோம், ஒண்ணுமே இல்லாம அப்படியே போயிடுச்சு இல்ல. இன்னொன்னு வாட்ஸ்அப்ல 64 MB வரைக்கும் என்னதான் போட முடியுது, லிங்க தான் போட முடியுது, முழு இதை வந்து போட முடியல காணொலியில. அதை போட்டாலும் மாணவர்கள் குழுல பாப்பாங்க, அப்படியே வந்து பாத்துக்கலாம்ல. யூடியூப்ல போய் தான் பார்க்கணும், இது பண்ணணும்னு இல்லைல்ல. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற சின்ன காணொலியா போடலாம். வேகமா புல்லட் மோட்ல போய் எவ்வளவு முடியுமோ முடியலாம். ஆனா பிஷப் ஜி நானும் பார்த்தேன் பிஷப் G5 ஆடிட்டா குயின் F1. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆடிடுங்க. சரி சிறப்பு. அதான் we have entered into. ஏன்பா வந்துட்டு திரும்ப போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புல்லட் மோட் போயிட்டோம்ப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இதோட இதுல முடிச்சிடுவோம். ரூக் D4. ரூக் D4 அடுத்த நகர்வுப்பா. ரூக் ஆடுங்கப்பா சிறப்பா அதான்ப்பா. ரூக் D4 குயின் எடுத்துடலாம்ப்பா. இருங்க எடுத்துடலாம், அவங்க அரசை எடுத்துடலாம். எடுத்துருங்க. இல்ல மாஸ்டர் ரூக் D7. ஏன்பா குயின் எடுத்தா அதுக்கு அப்புறமா கேட் மாஸ்டர் ஒரு நைட் கேட் ஆனது. ஒரு நிமிஷம்ப்பா. Bishop C7, Bishop C6, Pawn C6, Pawn E5, double attack. உறுதி தானப்பா அது? Sure damn mister. சரி பாப்பா ஆடிடுங்கப்பா. Knight E5. நாங்க புல்லட் மோட்ல பண்ணுறோம், அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க பண்ணலாம். நைட்டை கேப்சர் பண்ணிடலாமா? நைட்டை இல்லையே, அதுல எதுவும் மெட்டீரியல் கெயின் இல்லையே. நைட் E5 பிஷப் E5 குயின் E5 பிஷப். ஏன்பா இருங்கப்பா. நைட் E5 பிஷப் E5 queen to D8 bishop to G5. வேணாம், அதுக்கு நம்ம ஏன் இப்பயே பிஷப் G5 ஆடிடக்கூடாது? பிஷப் G5 விளையாடு மாஸ்டர். பிஷப் G5 க்கு நைட் F3 ஆடினா குயின் F3 ஆடிடலாம், பிரச்சனை இல்லை. நைட் F3 ஆடலன்னா அடுத்த நகர்வு நைட் E5 பிஷப் E5 ஆடினா ஆடிலாமா? பிஷப் அன்வெரிஃபைடுன்னு வருது மாஸ்டர். யாரு ருத்வனியா? ஆமா மாஸ்டர், வெரிஃபை ஆட் பண்ணுங்க. ஏன் அவர் வெரிஃபைடு தான், அவருக்கு அதுவும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஏன் அவரோட பேர் காட்டல, உங்களுக்கு மட்டும் தான் காட்டுது. சரி நீங்க இதே ஆடிடலாம். எனக்கு அன்வெரிஃபைடுன்னு இருந்துச்சு. என்னப்பா அன்வெரிஃபைடு வெரிஃபைடு? என்னப்பா அன்வெரிஃபைடு? வெரிஃபை தான் பண்ணிட்டானே, வெரிஃபைடு பண்ணி தானப்பா ஆட் பண்றான், அப்புறம் எப்படி அன்வெரிஃபைடுன்னு சொல்றேன்? சரி ஆடிடுங்கப்பா, பிஷப் G5 ஆடிடும். சரி கடைசியா அது என்னன்னு பார்த்து திருத்திக்கலாம். நைட் E5 தான் போடும்.
கடைசி வாய்ப்பா? கொஞ்சம் யோசிச்சு பண்ண மாஸ்டர், அதே சமயத்துல வேகமா. யோசிச்சே பண்ணலாம். மாஸ்டர் பிஷப் g5. ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, உறுதிப்படுத்திக்கலாம்ப்பா. பிஷப் g5 செக் மாஸ்டர். அங்க கிங்க மூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நாம நைட் வச்சு இங்க பிஷப் எடுத்துக்கலாம். பிஷப் d5ல இருக்கு. ஒரே நிமிஷம் முகேஷ். ருத்து அட்மிட் பண்றதுல எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குப்பா. என்ன பிரச்சனைன்னு சரி பார்க்கலாம் இரு. பா நீங்க ஒரு வேரியேஷன் சொன்னீங்களா, அதாவது பிஷப் g5 அப்புறம் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி ஆகணும் மாஸ்டர். நைட் d5. சரிப்பா விளையாடிடலாம். பான் எடுத்துருவோமா? பான் எடுத்துருவோம். சரி இருப்பா, வேரியேஷன் மாறுது. எடுத்துலாமா பிஷப்ப? எடுக்க ஒரு தடவை எடுத்துடலாம்ப்பா. எடுத்துருங்க. நைட் d5. வேற எதுவும் இல்லையே. சிறப்பு. ரூக் எடுத்துருவோம்பா. அவங்களும் திரும்பி ரூக் எடுக்கணும். அவங்க திரும்ப ரூக் எடுத்ததுக்கு பிறகு பான் புஷ் பண்ணி செக் வச்சுட்டு அந்த இன்னொரு ரூக்கையும் எடுத்துருவோம். ரூக் e4 de4 e7 செக்கு கிங்க நகர்த்தினதுக்கு பிறகு அந்த ரூக்கையும் எடுத்துருவோம். இதை விட சிறப்பான லைன் ஏதாவது இருக்கா? சரி இருங்க, இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. குயின் டு b8 செக் வச்சா என்ன? இல்ல வேணாப்பா, பிஷப் வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னவோ இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு ரூக் e5 தான் தோணுது. பான் புஷ் பண்ணி செக் வச்சா நமக்கு ஒண்ணும் இல்லையே. ஒரு ரூக்க மட்டும் சரி இருங்க, பான் புஷ் பண்ணி செக் வச்சா சரி அப்படி பண்ணா இல்ல அதுவும் யோசிக்கலாம். பான் புஷ் பண்ணி செக் வச்சா கிங்க வச்சு எடுத்தா ரூக்க கிங்க வச்சு எடுக்கிறாங்க. ரூக் e4 செக்கு. ரூக் e4 செக்குக்கு இல்லப்பா இங்க பாருங்க, அந்த இடத்துல ரூக் e4 செக்குக்கு அவங்க கிங்க நகர்த்திட்டாங்கன்னா நமக்கு இன்னொரு ரூக் கிடைக்காதுல்ல. ஆனா அதுவே இப்ப ரூக் e4 நம்ம ஆடின உடனே அவங்க ரூக் எடுத்துதான் ஆகணும். எடுக்கலன்னா நமக்கு ஒரு ரூக் அப். ரூக்கை எடுத்ததுக்கு பிறகு குயினை பானை புஷ் பண்ணி செக் வச்சா அவங்க நகத்தினாலும் ரூக் எடுத்துக்கலாம், பானை எடுத்தாலும் ரூக் எடுத்துக்கலாம். அதனால ரூக் e4 தான் இருக்கணும். பண்ணிருங்கப்பா. சிறப்பு. கணக்கிடலாம். மாஸ்டர் பான் புஷ் வேண்டியல பான் g3. ஒரு நிமிஷம் இருங்க. பான் டு சரி வேரியேஷன் சொல்லுங்க. அப்ப பான் டு g3 அப்புறம் அங்க பான் டு b6. பான் டு g3 நாம ப்ரோமோட் பண்ணிடலாம் மாஸ்டர்.
b6 அதுக்கப்புறம் பிஷப் d5 போயிடுவாங்க. அதுவாதான்ப்பா இருக்கணும். pawn to g3 அதுக்கப்புறம் அவங்க இந்த பானை புஷ் பண்ணா நம்மளும் புஷ் பண்ணிடுவோம். ஐயோ அவசரப்பட்டோம்னு நினைக்கிறேன்ப்பா. சரி பரவாயில்ல. இந்த பானை வந்து நம்ம தடுத்துட்டு அந்த பானை புஷ் பண்ணணும்னு போல இருக்கு. இல்ல ஏன் தப்புன்னு பாருங்க, திருத்திக்கலாம். அந்த ரெண்டுத்தையுமே பாருங்க, திருத்திக்கலாம். அதுதான்ப்பா. இந்த வேரியேஷனை நான் வந்து பிஷப் g5 ஆடின அப்புறம் ஆடலான்னு கனெக்ட் பண்ணிட்டேன்ப்பா. சரி வேற. சரி அது அந்த இன்னொன்னு அது போயிடுங்க. ஓகே மிஸ். திரையை திரும்ப பகிரணும்.